ஹாய் எவ்ரி ஒன், ஏ ஜென்டில்மேன்ஸ் டிக்னிட்டி காமெடி ரொமான்ஸ் கொரியன் ட்ராமாவோட 19வது எபிசோட் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் முடியும் போது என்ன இருந்திருக்கும், ஹீரோனோட ஸ்கூலில் ஹீரோனோட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் ஹீரோனை பற்றி எதுவும் தப்பாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் அந்த டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருப்பாரு. இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது அந்த பார்ட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. என்னன்னா, ஓனரோட போய் ஃபோனை கேட்டு எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருன்னு சொல்லிட்டு அழுதுருப்பாங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் ஓனர் இந்த விஷயத்த அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்கிறான். பட் மற்ற 3 பேர் இதை நம்பவே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி இவங்க 2 பேரும் நான் டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு தானே இருப்பாங்க, ஓனர் ஏதாவது பிரச்சனை பண்ணும்போதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க அந்த மாதிரி நினைச்சிட்டு நீ இந்த வாட்டி நான் பிரச்சனை பண்ண அவன் இப்படி சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கேட்கறாங்க. இவன் சொன்னே சத்தியமா இந்த வாட்டி இந்த பிரச்சனை பண்ணலடா, ஆனா அவளும் எல்லா நாளும் சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லல, இந்த வாட்டி ரொம்ப சீரியஸா சொல்றா, அழுதுட்டே வேற சொல்றா. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பா என்ன டிவோர்ஸ் பண்ண போறான்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு டிவோர்ஸ் பண்ண வேணாம், இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அதோட டிவோர்ஸ் வேணும்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் உன்னோட ஒய்ஃப் பெட்டி பிடிக்கலாம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி எங்கே போயிருக்கா, அவன் எங்க போயிருக்கான்னு கூட ஓனருக்கு தெரியல. ஸோ இந்த விஷயத்துல சொல்லும்போது நம்ம மற்ற 3 ஹீரோஸுமே அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டே நீங்க 2 பேரும் எப்பவுமே இப்பதான் ஏதாவது சண்டை வரணும் உடனே டிவோர்ஸ்னு சொல்லிட்டு வருவீங்க, அதுக்கப்புறம் 2 நாள்ல சேர்ந்துருவீங்க போட்டா, இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்க முடியாது, அவ எப்படி 2 நாள் எங்கேயாவது தங்கிட்டு திரும்பி வந்துருவா பாரு அப்படின்னு இவங்களும் அதை விளையாட்ட போய் பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. உன்னடே இந்த வாட்டி சீரியஸா சொல்றா, கேளுங்கடான்னு சொல்றேன். பட் இவங்க யாருமே அதை நம்பல. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோ அந்த டீச்சர்ஸோட அந்த டின்னரை முடிச்சுட்டு இவங்க 2 பேரும் தனியா ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெசிடென்ஸ் ஹோட்டல் இருக்குல்ல, அந்த ஹோட்டலுக்கு வராங்க. அங்க வந்தவங்க எதிர்பாராத விதமா அங்க ஓனரோட ஒய்ஃபை பாக்குறாங்க. ஏன்னா ஓனரோட ஒய்ஃப் அந்த ஹோட்டல்ல தான் தங்கி இருக்காங்க போல இருக்கு. இவங்க 2 பேரை பார்த்ததுமே ஓனோட போய் புரிஞ்சுக்கிறா, இவங்க 2 பேரும் ஓகே தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி. ஆனா ஹீரோயினா அவங்க கிட்ட காமிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இல்ல ஒரு கிளைண்ட் மீட்டிங்காக ஹீரோ வந்தாரு, நான் சும்மா ஒரு ட்ராப் பண்றதுக்காக வந்தேன், வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஓனோட ஒய்ஃப் சரி நான் உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, நீங்க உங்களோட டைம் என்ஜாய் பண்ணுங்க, நான் இங்க தான் தங்கியிருக்கேன் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு போகலான்னு போகும்போது ஹீரோக்கு டப்புன்னு ஓனர் சொன்னா இவ டிவோர்ஸ் கேட்டிருக்கா, இப்போ எங்க போனான்னு தெரியலன்னு சொல்ல விஷயம் ஞாபகம் வருது. ஸோ இவர் புரிஞ்சுக்கிறாரு, ஏதோ சீரியஸா தான் போய் கேட்டிருக்க போல இருக்குன்னு கேட்டேங்க பாரு, நீ அவ பின்னாடியே போயிட்டு எனக்கு வேலை இருக்கதா சொல்லிட்டு அவ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதோட எந்த ரூம்ல இருக்கீங்கன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயினா உன்னோட ஒய்ஃப் கூட அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோ சொன்ன மாதிரி ஹீரோயின் உன்னோட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு ஹீரோக்கு வர வேலை இருக்கு, ஸோ நம்ம 2 பேரும் கொஞ்சம் பேசிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா ஹீரோ ஓனருக்கு கால் பண்ணிட்டு உன்னோட ஒய்ஃப் எந்த ஹோட்டல்ல பார்த்தா எங்க இருக்காங்க, அதோட கூடவே யாரோ ஒருத்தர் இருக்காங்க, நீ இப்போ வந்தேன்னா அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம், உடனே வான்னு சொல்லிட்டு ஓனருக்கு கால் பண்ணி சொல்லிட்டு ஓனர் இங்க வந்துட்டு இருக்கான். அது நேரத்துல இங்க ஓனோட ஒய்ஃப் கிட்ட ஹீரோயின் என்ன பிரச்சனை கேட்கறாங்க. அப்போ ஓனோட ஒய்ஃப் சொல்றாங்க, ஓனர் இப்போ என்னதான் திருந்தி எங்கிட்ட அன்பா இருந்தாலுமே எனக்கு அவன் என்ன செஞ்சாலுமே சந்தேகப்படதான் தோணுது, என்னால அவனோட இந்த லவ் எல்லாம் ஏத்துக்கவே முடியல, அது பொய்யா இருக்குமோன்னு சொல்லி தோணுதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஹீரோயின் அவங்களால முடிஞ்ச அளவு உன்னோட ஒய்ஃபை சமாதானப்படுத்துறாங்க. ஏன்னா ஓனர் அப்போ உங்களை கண்டுக்காம இருந்தப்போ நீங்க அவரை ரொம்ப நல்லா லவ் பண்ணீங்க, அவருக்காக என்ன வேணா செய்யலாம்னு இருந்தீங்க, ஆனா இப்போ ஓனர் திரும்பி உங்களை லவ் பண்றா, உங்களுக்காக எதையும் செய்யறதுக்கு ரெடியா இருக்குங்கிற பட்சத்துல சடனா உங்களால அந்த மாற்றத்தை இப்போ அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதனால இது பொய்யா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே தோண ஆரம்பிச்சு அவங்களும் சந்தேகப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு இவங்க இங்க பேசிட்டு இருக்கவே அங்க யாருக்காவது தட்டுறாங்க. ஹீரோயின் ஹீரோவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ண அங்க கோவமா நம்ம ஓனர் வரான். வந்தவன் உன்னோட ஒய்ஃபை பார்த்துட்டு நீ நிஜமா என்ன விட்டுட்டு இங்க வந்துட்டு நிஜமா உனக்கு டைவர்ஸ் தான் வேணுமான்னு சொல்லிட்டு உன்னோட ஒய்ஃப் ஆமா எனக்கு டைவர்ஸ் தான் வேணும், ப்ளீஸ் டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்க டைவர்ஸ் பேப்பரை எடுத்து சைன் பண்ண சொல்லி சொல்றாங்க. உன்னோட ஒய்ஃப் அப்படியே உனக்கு டிவோர்ஸ் வேணுமா, சரி உனக்கு அதுதான் ஆசையா நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துறேன், உன்னோட கண்ணில் படாம நான் எங்கேயாவது போய் தொலைஞ்சிடுறேன்னு சொல்லிட்டு வேகமா டிவோர்ஸ் பேப்பரை எடுத்து சைன் போட்டுருவானா. ஹீரோட என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு தடுத்து பாக்குறாரு. ஆனா இவன் யார் சொல்லி கேட்கற மாதிரி இல்ல, சைன் பண்ணி கொடுத்துட்டு அதோட உன்னோட ஒய்ஃப் இவங்களோட சொத்துல 3ல் 1 பங்கை உன்னோட பேருக்கு டிவோர்ஸ்க்கு அப்புறம் உனக்கு கிடைக்கும் சேர்ந்த மாதிரி எழுதியும் வச்சிருக்காங்க. அந்த சொத்து பேப்பரை மட்டும் கிழிச்சு போட்டுட்டு எனக்கு பணக்காரியா இருக்கிற உன்னை பிடிக்கும் தான், அதுக்காக நீ இல்லாத அந்த பணம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ஸை கிழிச்சு போட்டுட்டு டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வச்சுட்டு கோம வெளியே போயிட அவனை சமாதானப்படுத்துறதுக்காக அவன் பின்னாடி ஹீரோவோட. ஆனா அதுக்குள்ள ஓனர் அங்கிருந்து கிளம்பி போயிடும். அதுக்கப்புறமா ஹீரோயினை அவங்களோட வீட்டுல விட்டுட்டு என்ஜினியர் கிட்டே லாயர் கிட்டே நடந்த விஷயங்களை சொல்றான். ஸோ இவங்களால நம்ப முடியல, நிஜமா விடாம அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணா எதுக்கு இப்படி பண்ணா, முட்டாள் இப்ப என்ன பண்ற, இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது, இப்ப அவன் எங்க போயிருக்கானு தெரியலன்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணி பார்த்தா ஓனரும் கால் அட்டன் பண்ண மாட்டேன்றா, எங்க இருக்கா என்னன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. இவங்களுக்கு வேற கவலையா இருக்கு, எங்க எது குடிச்சிட்டு வேற ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவானோ இல்ல பிரச்சனையில மாட்டிடுவானு சொல்லி இவங்க உட்காந்துட்டு இருக்கிறது ஓனரோட பார்ல. இவங்க எங்க உட்காந்து இப்படி காலப்பட்டு இருக்க அங்க கிச்சனுக்குள்ள இருந்து ஓனரே அந்த டேபிளுக்கான இந்த டிஷ் ரெடின்னு சொல்லிட்டே வரான். அவனை பார்த்து இவங்க முன்னாடி நீ இங்கே இருக்க, நாங்க உன்னை காணோன்னு தேடிட்டு இருக்கோம்னு சொல்லி இவனா ஆமா நான் இங்க தான் இருக்கேன், என்னோட கிச்சன் எம்ப்ளாய் இன்னைக்கு லீவ், அதனால தான் அந்த வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன், ஏன் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி. அப்போ என்ஜினியர் சொல்லுவாங்க, நிஜமா வாடா டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டு நிஜமா நீங்க டிவோர்ஸ் பண்ணிக்க போறீங்களான்னு சொல்லிட்டு ஓனர்ல ஆமா எல்லா வாட்டியும் சும்மா டிவோர்ஸ் பண்ண போறேன்னு பேசிட்டு இருந்தேன், இப்போ நிஜமாவே டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாரு, இந்த நாள் உங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கடா, இனிமே ஒவ்வொரு வருஷம் இந்த நாள்ல பார்ல உட்காந்து தண்ணி அடிக்கணும்னு வேற சொல்லிட்டு சோகமா அவன் பாட்டுக்குள்ள போயிடுறான். இவங்க 3 பேருக்கும் புரியுது ஓனர் சரியே இல்ல, அவன் ரொம்ப சீரியஸா இருக்கான், ரொம்ப கவலையில இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி இங்க கிச்சனுக்குள்ள ஓனரை காமிக்கிறாங்க. அங்க சமைச்சிட்டு இருந்ததை கவனிக்காம இவனோட சோகத்துல கவலை இல்ல அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க, அங்க சமைச்சிட்டு இருந்த சாப்பாடு தீஞ்சு போயிடுது. இவனும் ஐயோ இப்படி ஆயிடுச்சு அடுத்து என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு நின்றுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா எங்க ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. ஸ்கூல்ல பசங்களுக்கு வெக்கேஷன் ஸ்டார்ட்
மாட்டாங்க. ஸோ ஹீரோயின் பசங்க கிட்ட எல்லாம் அவங்களோட வெக்கேஷனை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க, எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சின்னதா ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு அவங்களுக்காக நிறைய சாப்பாடுலாம் வாங்கி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பசங்களை சாப்பிட சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறத இவங்க மெமரிக்காக அவங்களோட கேமரால போட்டோ எடுக்கிறாங்க. அப்படி போட்டோ எடுக்கும்போது ஒரு ஃப்ரேம்ல ஸ்டூடெண்டோட கூட்டாளி அப்புறம் நம்ம கோலின் 3 பேரும் வராங்க. அதுல கோலின்னு வரான். கோலினை பார்த்தவங்களுக்கு கோலின் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோலினை தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. என்ன எப்படி இருக்க, உன்னோட அப்பாவோட க்ளோஸ் ஆயிட்டியான்னு சொல்லிட்டு. அதுக்கு இவன் இல்ல எங்க அப்பாவோட இன்னும் க்ளோஸ் ஆகல, இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் பேர் க்ளோஸ் ஆயிட்டு இருக்கோம்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்றாங்க நாம 2 பேரும் கூட க்ளோஸ் ஆகணும்ல வேண்டாமான்னு சொல்லி. அதுக்கு இந்த பையன் ஆமா ஆகணும்னு சொல்லிட்டு இவனு சிரிக்கிறான். ஏன்னா ஃபியூச்சர்ல ஹீரோயின் ஸ்டெப் மதர் ஆக போறவங்க. ஸோ இவங்களுக்குள்ள உறவு நல்லா இருக்கணும்ல. ஹீரோயின் இவங்கிட்ட நல்லா பேசி பழகிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கவே அங்க ஸ்டூடெண்ட் வரான். ஸ்டூடெண்ட் பார்த்துட்டு ஹீரோ என்ன எதுக்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் நான் இந்த வாட்டி உங்களை பார்க்க வரல, கோலினை கூட்டு பார்க்க வந்து வா கோலின் போலான்னு சொல்லிட்டு கோலின் அங்க இருந்து கூட்டிட்டு போறான். ஹீரோயினா இவங்க 2 பேரும் சேர்ந்து போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சவங்களுக்கு அப்பதான் புரியுது ஓ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிட்ட மேட்டே நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களான்னு சொல்லி கேட்கவே அவங்க 2 பேரும் சிரிச்சுட்டாங்க. இருந்து போயிட அடுத்ததா 2 பேர் வந்து ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ கோலின் கேட்கலாம் ஸ்டூடெண்ட் கிட்ட என்னடா பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழியை தேடிட்டு இருக்கேன்னு சொல்லி கிடைச்சிருச்சேன்னு சொல்லிட்டு இவன் சொல்றான் கிடைச்சிருச்சே என்ன வழின்னு கேட்டா சொல்றான் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வழி கண்டுபிடிச்சிருக்காங்க. உடனே கோலின் ஆரமா சரி சொல்லி எப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் வேணுமே, 2 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா 1 லட்ச ரூபாய் கிடைக்குமா. உடனே கோலினை முறைச்சிட்டு 2 லட்ச ரூபாய்க்கு நீ இப்ப இவங்க போவ, அதான் 4 லட்ச ரூபாய் கிடைச்சா அந்த 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு சோ உருப்படாத ஒரு ஐடியாவை இவன் கண்டுபிடிச்சிருக்கான். சோ கோலின்ல தயவு செஞ்சு மூடிட்டு சாப்பிடுறியா ஐடியான்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கவே அங்க அந்த கடையிலேயே வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு ஒரு போஸ்டர் ஒரு பொண்ணு கொண்டு ஓட்டிட்டு போறா. அதை பார்த்தோம்னா இவங்க 2 பேரும் சண்டை போட்டு அந்த போஸ்டர் போய் எடுக்கிறாங்க. கோலின் எடுத்துறான். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க பாரு உங்க அப்பா தான் ஆல்ரெடி பணக்காரன்னு சொல்லியிருக்கே, நீ எதுக்கு இந்த பார்ட் டைம் ஜாப்லாம் பாக்குறதுக்காக வர, நான் தான் ஃபேமிலியில மூத்தவன், ஸோ எனக்கு தான் அந்த வேலை தேவைன்னு சொல்லிட்டு. அப்போ கோலின்ல எங்க அப்பா பணக்காரர் இருந்தா அவர் எனக்கு வாரம் 30,000 தான் கொடுக்குறாரு தெரியுமா, ஸோ எனக்கு இந்த வேலை தேவைன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த போஸ்டர்ல வேலைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்கள் குட் லுக்கிங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட் சொல்றாங்க பாரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்கள் தான் வேணுமா, எனக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. உடனே கோலின்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல என்ன, உன்னை விட எனக்கு நல்ல குட் லுக்கிங் இருக்குவா, யாருக்கு வேலை கிடைக்குதுன்னு பாப்போம்னு சொல்லிட்டு அங்க மேனேஜர் கிட்ட போயிட்டு 2 பேரும் அவங்கள பத்தி பெருமை பேசிக்கிறாங்க. ஸ்டூடெண்டா எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம கோலினா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஆனா நான் பாக்குறதுக்கு அவனோட குட் லுக்கிங்கா சாமிங்கா இருக்கேன் பாருங்களேன்னு சொல்லிட்டு. உடனே ஸ்டூடெண்ட்ல என்னோட லுக்கை பார்த்துட்டு பொண்ணுங்க எல்லாம் கண்டிப்பா கடைக்கு வருவாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு. உடனே கோலின் பொண்ணுங்க வந்தா மட்டும் போதுமா, என்னோட லுக்கை பார்த்துட்டு பசங்க கூட கடைக்கு வருவாங்களேன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்டா டே ஏன்டான்னு சொல்லி 2 பேரும் இங்க வேலைக்கு சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்ததா லாயரையும் மிகாரியும் காமிக்கிறாங்க. லாயர் மிகாரிய செருப்பு கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு மிகாரிக்கு ஏத்த மாதிரி ஒரு ஷூ செலக்ட் பண்ணி அவரே அவளுக்கு மாட்டி விடுறாரு. அப்படி மாட்டி விட்டுட்டு சொல்றாரு இனிமேதான் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஏன்னா நம்ம இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனையா சமாளிக்கணும், சோ என்ன நடந்தாலும் நீ தைரியமா இருக்கணும், என்ன நம்பணும்னு சொல்லி மிகாரிய தைரியப்படுத்துறாரு. அப்போ மிகாரி வக்கீல் கையில அவரோட வெட்டிங் ரிங்க கட்டி வச்சிருக்கத பார்த்தவ இதை கட்டிட்டீங்களா, எப்ப கட்டிட்டீங்க, கட்டும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்கறா. அப்போ லாயர் சொல்றாரு இந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பா ஹானஸ்டா பதில் சொல்லணுமான்னு சொல்லிட்டு. மிகாரி புரிஞ்சுக்கிறா. சோ இல்ல சொல்ல வேணாம், நான் இனிமே கேட்க மாட்டேன், எனக்கு தெரியும் நீங்க எப்படி ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. சோ இனிமே நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்ல லாயர் சரி ஓகே டைம் ஆச்சு, எனக்கு ஒருத்தரை மீட் பண்ணணும், நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு மிகாரியை விட்டுட்டு இவர் நேரா என்ஜினியரை பாக்குறதுக்காக என்ஜினியரோட வீட்டுக்கே வராரு. வந்தவர்கிட்ட என்ஜினியர் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன், நீ என்னோட ஃப்ரெண்டா வந்திருக்கியா இல்ல மிகாரியோட பாய் ஃப்ரெண்டா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. நம்ம லாயரும் நான் மிகாரியோட பாய் ஃப்ரெண்டா வந்திருக்கேன்னு சொல்லவே என்ஜினியருக்கு இதுக்கு மேல உங்ககிட்ட எனக்கு பேச இஷ்டம் இல்ல, கிளம்புன்னு சொல்லிட்டு அவன் திரும்பி போகலான்னு பார்க்கும்போது லாயர் இங்க ஒரு வேலை செய்வாங்க பாருங்க, அப்படியே தரையில முட்டி போட்டுடுறான். அவன் அப்படி உட்கார்ந்தது பார்த்தது என்ஜினியருக்கா பயங்கர ஷாக்கு. ஏன்னா அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இப்படி முட்டி போட்டு உட்கார்ந்து அவன்கிட்ட மறக்க முடியாத மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறானா இவனோட மனநிலை எப்படி இருக்கும், பயங்கரமா கோவமாயிடுறான். இவன் அந்த கோவத்திட்ட என்ன பண்றேன்னு சொல்லிட்டு கேட்க இவனை தயவு செஞ்சு மிகாரி எனக்கு கொடுத்துரு, அவளை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், உங்ககிட்ட நான் முதலும் கடைசியுமா கேட்கிற ஒரே ஒரு ரிக்வஸ்ட் இதுதான், நீ மட்டும் இதை எனக்கு செஞ்சு கொடுத்தேன்னா நான் உன்னை லைஃப் லாங் மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். நம்ம என்ஜினியரால தாங்கிக்கவே முடியல. சோ அவனை பிடிச்சி அப்படியே தூக்கி அப்படியே வாயில ஒரு குத்து. ஏன்டா எதுக்கு என்ன நீ இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு வந்து நிறுத்திருக்க, உன்னால எப்படி எனக்கு இது செய்ய முடிஞ்சது பாரு, இப்படி ஒரு சிச்சுவேஷன் நீ கேட்டா நான் இப்ப என்னடா பண்றது, எதுக்குடா முன்னாடி இப்படி முட்டி போட்ட, ஏன்டான்னு சொல்லிட்டு நம்ம லாயரும் அவரு கொடுத்த அடியை வாங்கிட்டு ப்ளீஸ்டா மிகாரி என்கிட்ட கொடுத்துரு ப்ளீஸ் கொடுத்துருன்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். என்ஜினியருக்கா அழுகையே வந்துடுது. அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இவன் அப்படி நின்றுட்டு இருக்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்ததா என்ஜினியர் சோகமா நம்ம உன்னோட பார்ல தான் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். ஹீரோ வர சொல்லியிருக்கான். வந்த ஹீரோ கிட்ட எனக்கு பயமா இருக்குடா, நான் தோத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ என்னாச்சு ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்கும்போது இன்னைக்கு நான் வக்கீல அடிச்சிட்டேன் தெரியுமா, அவன் செஞ்ச வேலைக்கு நான் அவனை அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்றது என்ன முடிவெடுக்கிறதுன்னு புரியலேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போது ஹீரோ சொல்றாரு நீ எதுக்குடா இவ்வளவு யோசிக்கிற, இது அவங்க 2 பேரோட லைஃப், அவங்க 2 பேரும் மெச்சூர்ட் ஆனவங்க வளர்ந்தவங்க, கண்டிப்பா அவங்களுக்கு எது நல்லதோ அதானே சூஸ் பண்ணிருப்பாங்க, நீ உன்னால முடிஞ்ச அளவுக்கு உன்னோட கடமையை செஞ்சிருக்க, அவங்களுக்கு நல்லதே யோசிச்சிருக்க, இருந்தாலும் அவங்களோட பொசிஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா நீ ஏன் வக்கீல மிகாரி கிட்ட கொடுத்துட கூடாது, ஒரு வாட்டி தான் உங்களுக்கு
அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து பாருண்டான்னு சொல்லி. ஸோ நம்ம இன்ஜினியரும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்ததா நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு வராங்க. அங்க வந்த ஹீரோயின் கையில அழகா நெயில் பாலிஷ்ல போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதை பத்திரிக்கை என்னது நெயில் பாலிஷ்ல போட்டு உட்காந்துட்டு இருக்கே என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஹீரோயினா நான் வெக்கேஷன்ல இருக்கேன்ல அதான் எனக்கு ஒரு செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி இவங்க இங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்கவே ஹீரோக்கு லாயர் கால் பண்ணி நீ ஹீரோயின் பக்கத்துல இருந்தேன்னா நான் சொல்றதை மட்டும் கேளு, அவங்க கிட்ட என்ன பேசுறேன்னு காமிச்சுக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா ஹீரோயினோட அம்மாவோட ஹஸ்பண்டுக்கு பிறந்த பசங்களை இந்த கஃபேல மிரட்டிட்டு வந்திருப்பாங்கல்ல, அப்போ லாயர் அவனோட விசிட்டிங் கார்டை அவங்க கிட்ட கொடுத்துருப்பான். ஸோ அந்த விஷயம் ஹீரோயினோட அம்மாவுக்கு அதுக்கும் போயிருக்கு. ஸோ அதுல இருக்கிற லாயரோட நம்பரை வச்சு லாயருக்கு கால் பண்ணி ஹீரோவை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அந்த விஷயத்த போய் ஹீரோ கிட்ட சொல்லவே ஹீரோ அப்படியே நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு நேரா அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்க வந்து அவங்க அம்மா ஹீரோ கிட்ட கேள்விப்பட்டேன் ஹீரோயினுக்காக நீங்க 4 பேர் அன்னைக்கு போய் சண்டை போட்டது பேசினது, நீங்க அப்படி பேசினது எனக்கு ஒரு வகையில சாதகமாக தான் முடிஞ்சிருக்கு, அவங்க கொஞ்சம் அடக்கி வாசிட்டு இருக்காங்க, அதோட நான் ஹீரோயினோட அம்மா எனக்கு உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு அதனாலதான் சொல்லிட்டு ஹீரோவை பத்தி கேக்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு அவரு ஆர்கிடெக்டா இருக்கேன், ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கேன், எனக்கு 41 வயசாச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த அம்மா கேக்குறாங்க நீங்க சிங்கிளா இல்ல டிவோர்ஸியான்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு சிங்கிள் தான், ஆனா எனக்கு 19 வயசுல ஒரு பையன் இருக்கான்னு சொல்லிட்டு. சோ அதை கேட்டது இந்த அம்மாக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா இவங்களும் அதே மாதிரி சுச்சுவேஷன் தானே இருக்காங்க, அதே மாதிரி ஹீரோயின் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வளர்ந்தவங்க தானே. சோ அவங்க எப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு தெரியுமா அவ ஒத்துக்கிட்டானு சொல்லிட்டு. இப்போ ஹீரோ சொல்றாரு ஆமா தெரியும், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தெரியும் ஒத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு. அப்ப இந்த அம்மா சொல்றாங்க சரி அவளுக்கே அதுல எந்த பிரச்சனை இல்லைன்னா எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, நீங்க அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கணும், அவளுக்கு சப்போர்ட் ஆயிருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரிலேஷன்ஷிப்புக்கு ஓகே சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஹீரோயினை பத்தி பேசுறாங்க. கரெக்டா இப்படி இவங்க பேசிட்டு இருக்கவே அங்க இவர் இங்க தான் வந்திருக்கான்னு கண்டுபிடிச்சு ஹீரோயினும் வந்துடுறாங்க. வந்தவங்க ஹீரோ கிட்ட நீ எதுக்கு இங்க வந்து எதுக்கு இவங்கள மீட் பண்ணி பேசிட்டு இருக்க, வா கிளம்பலான்னு சொல்லி கோப்படவே ஹீரோயின் அம்மா இங்க பாரு நான் உன்னை 40 மணி நேரம் வலி அனுபவிச்சு பெற்றிருக்கேன், இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல எனக்கு உன்னோட லைஃப்ல தலையிடுறதுக்கு உரிமை இல்லைனாலும் இவரு எப்படிப்பட்டவர்னு இவரை ஒரு வாட்டி பாக்குறதுக்காகவாது எனக்கு உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன், சோ அதை நீ தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லவே ஹீரோயினா நீங்க எதுக்கு என்ன இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கொண்டு வரீங்க, எனக்கு எவ்வளவு எம்பாரசிங்கா இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அழுதுட்டாங்க. இந்த போயிட நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட நீங்க கவலைப்படாதீங்க, அவளை நான் சந்தோஷமா நல்லாவே பார்த்துப்பேன், நீங்க அவளை பத்தி கவலைப்படாம நீங்க உங்களோட லைஃபை பாருங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பாய் சொல்லிட்டு இவர் ஹீரோனை சமாதானப்படுத்துறதுக்காக இங்க வராரு. ஹீரோயின் அழுதுட்டே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ பின்னாடியே வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்துறாங்க. எதுக்கு இப்படி நீ எதுக்கு எடுத்தாலும் அழுற பாரு, சும்மா சும்மா அழுதுட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின்ல ஆமா என்ன அழ வைக்கிறதே உங்களை மாதிரி ஆட்கள் தான், நீ என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போனப்போ நான் இப்படி தான் அழுதேன் தெரியுமான்னு சொல்லிட்டு. உன்னை ஹீரோ நான் வந்து அப்போ எவ்வளவு அழுதேன், நீ இனிமே நீ அழவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சி ஹீரோயினை சமாதானப்படுத்த அடுத்ததா ஓனரை காமிக்கிறாங்க. ஓனர் சோகமா இருக்கான். ஏன்னா இவன் என்னதான் ட்ரை பண்ணாலும் உன்னோட ஒய்ஃபு மனசு மாற மாதிரி இல்ல, அதோட ஏற்கனவே தங்கி இந்த ஹோட்டல்ல இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லி கேட்கலாம வேற எங்க போயிருக்க போல இருக்கு. சோ இப்ப எங்க இருக்கான்னு ஓனரால கண்டுபிடிக்கவே முடியல. அதே சொல்லி அவன் புலம்புது ஹீரோவா டே ஒரு ஐடியா பேசாம வக்கீலுக்கு மிகாரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம, அப்ப கல்யாணத்துக்கு வருவாள்ல அங்க வச்சு அவளை பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு. ஓனர்ல பண்ணி வச்சிடலாம, இன்ஜினியர்னு ஒருத்தன் இருக்கான் வந்து நம்ம 2 பேரையும் கொண்டே போடுவான் எப்படி ரெடியான்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டா அங்க இன்ஜினியர் வர வந்தவங்க 2 பேர்கிட்ட லாயரி மிகாரியும் கூட வர சொல்லிடுவேன் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு சொல்லி. உன்னை ஹீரோல இன்ஜினியர் கிட்ட டே சீக்கிரம் உன்னோட கஃபேல இருக்கிற எக்ஸ்பென்சிவான பொருட்கள் எல்லாம் மாத்தி வேடா, இல்லைன்னா இவங்க 2 பேரும் பண்ற அடித்தடியில எல்லாம் உடஞ்சிட போகுதுன்னு சொல்லவே இவன் அவங்கள முறைச்சிட்டு இருக்கவே அங்க மிகாரி லாயர் ஒன்னா வராங்க. வந்தவங்க இன்ஜினியர் என்ன சொல்ல போறானு சொல்லிட்டு அவனே பாத்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் ஓனரும் கூட அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி ஆர்வமா பாத்துட்டு இருக்க. நம்ம இன்ஜினியர் சொல்றான் உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்புக்கும் எனக்கு சம்மதம், நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ஓனரும் ஹீரோவும் ஹைன்னு சொல்லிட்டு கத்த நம்ம இன்ஜினியர் அவங்கள முறைச்சிட்டு வாய் மூடிட்டு இருங்கடான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்கிட்ட. ஆனா நீங்க 2 பேரும் கொஞ்ச நாள் சுத்திட்டு அதுக்கப்புறம் பிரேக்கப் அது இதுன்னு வந்துட்டு அழுதுட்டும் நிக்க மாட்டீங்களே, அப்படி மட்டும் வந்து நின்னீங்க அதுக்கப்புறம் நான் அவங்க 2 பேருமே சும்மா விட மாட்டேன், எப்படி நீ 2 பேரும் சீரியஸா இருக்கீங்களா, லைஃப்ல உங்க ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுவீங்களா இல்ல கொஞ்ச நாள்ல பிரிஞ்சு வந்துருவீங்களான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாதுன்னா அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும், அதோட கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. அதை கேட்டு ஓனர் ஹீரோ ஓ சூப்பர் இன்ஜினியர் எங்க சப்போர்ட் உனக்கு தான் சொல்லிட்டு நம்ம இன்ஜினியர் மறுபடியும் அவங்க 2 பேரை மறைச்சிட்டு சொல்லு கல்யாணத்துக்கு ரெடியான்னு சொல்லி. லாயர்ல யோசிக்கவே இல்ல. இன்ஜினியர் அந்த சென்டென்ஸை முடிக்கிறதுக்கு முன்னாடியே எப்ப பண்ணிக்கணும், 1 மாசத்துல 2 வாரத்துல 1 வாரத்துல எவ்வளவு சீக்கிரம் பண்ணணும்னு சொல்லு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அவனோட சம்மதத்தை சொல்லிட. மிகாரிக்கா பேச்சே வரல, பேனு உட்காந்துட்டு இருக்கு, நடக்கிறது கனவா நிஜமான்னு புரியாம. உடனே நம்ம இன்ஜினியர் ஹீரோவும் எங்களுக்கு என்னமோ மிகாரிக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லாத போல இருக்கு, எதுவுமே பேசாம அமைதியா இருக்கணும்னு சொல்லவே இவளா எனக்கு சம்மதம் இது எவ்வளவு நாள் கனவு, இது எனக்கும் சம்மதம் சொல்லிட்டு அவ சம்மதம் சொல்லிட்டு இன்ஜினியர் கிட்ட அண்ணா நிஜமா வேணா எங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் ஆமான்னு சொல்லிடவே உடனே லாயர் கிட்ட மிகாரி எந்திரிங்க போலாம் எங்க கல்யாணம்
பண்ணணும், இடம் பார்க்கணும், ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும், சீக்கிரம் வாங்க வாங்க போல, எதுக்கான எவ்வளவு வேலை இருக்கு கிளம்பலன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அவங்களோட கல்யாண ஏற்பாட்டை பாக்குறதுக்காக கிளம்பிட ஹீரோ இன்ஜினியர் கிட்ட, டேய் நிஜமாதான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறியா இல்லது சும்மா அவங்கள ஏமாத்துறதுக்காக அப்படி சொன்னியா? அப்படி நீ அவங்கள ஏமாத்துறதுக்காக அவங்களோட உண்மையான சிச்சுவேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி சொல்லியிருந்தேன்னா நீ தோத்து போயிட்ட. ஏன்னா அவங்க 2 பேரும் அவங்க ரிலேஷன்ஷிப்ல எவ்வளவு சீரியஸா இருக்காங்க பார்த்தியான்னு சொல்லி. இல்லடா அப்படிலாம் இல்ல, நிஜமாவே நான் தோத்துட்டேன், நான் உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு போல நம்ம ஹீரோ சொல்றாரு, இல்லடா நீ தோக்கல, உண்மையில நீ தான் ஜெயிச்சிருக்கன்னு சொல்லிட்டு சீரியஸா சொல்றாரு. நம்ம ஓனர்ல ஏன்டா எதனால அப்படி சொல்றேன்னு சொல்லும்போது உடனே ஹீரோ, தெரியல எல்லாரும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இப்படிதான் சொல்லுவாங்க, அதனால நானும் சொல்லேன்னு சொல்லிட்டு உடனே இன்ஜினியரோட வாய முடுங்கடா இவங்களோடன்னு சொல்லி அப்படியே இங்க மிகாரியும் லாயரை காமிக்கிறாங்க. 2 பேருக்கும் நம்பவே முடியல, அந்த ஷாக்லயே அப்படி நடந்து வந்திருக்காங்க. மிகாரி வாய் விட்டே சொல்லிடுறா, நிஜமாவே நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோமா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு எத்தனை வருஷம் கனவு தெரியுமா, இப்ப நிஜமாவே நடக்க போகுது, என்ன நம்பவே முடியலன்னு சொல்லி. அப்போ லாயர் சொல்றாரு, நிஜமாவே தான் நீ எனக்கு ஒய்ஃப் ஆக போற, நான் உனக்கு ஹஸ்பண்ட் ஆக போறேன், நான் உனக்கு நல்ல ஹஸ்பண்டா இருப்பேன், உனக்கு எல்லா விஷயத்தையும் சப்போர்ட் பண்ணுவேன், என்ன நம்புறேன்னு சொல்ல மிகாரி நம்புறேன்னு சொல்லிட்டு தலையாட்டவே இப்படி இவங்க 2 பேரும் அவங்களோட காதல் நிறைவேற்றுங்கிற சந்தோஷத்துல அடுத்த ஸ்டெப்பான கல்யாணத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஸ்டூடெண்ட் கோலின் அப்புறம் அந்த ஸ்டூடெண்டோட கூட்டாளி 3 பேரும் பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னா, அந்த ஸ்டூடெண்டோட கூட்டாளி இருக்கால அவன் சொல்றாங்க, நம்ம டீச்சரோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கடா, நான் எங்க இருந்தா யோசிச்சு பாக்குறேன், எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது, நீ அவரை பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ஸ்டூடெண்ட் இது வரைக்கும் ஹீரோ தான் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு அவனுக்கு தெரியாது. சோ இவனை நான் பார்த்ததில்ல, அவன் எவன்னு பாக்குறதுக்கு நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி மரியாதை இல்லாம பேசவே, அது யாரு, கோலினோட அப்பாவான ஹீரோ. கோலின் அவனோட அப்பா தான் அப்படின்னு சொல்லாம, டேய் அப்படிலாம் சொல்லாதீங்களா, நான் அவரை பார்த்திருக்கேன், அவர் பாக்குறதுக்குள்ள ஹேண்ட்ஸமா உயரமா நல்லா இருக்காரு, நீங்க அவர் அப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருக்கவே அங்க நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு பையனை அந்த புக் எல்லாம் எழுத சொல்லி மிரட்டி எல்லாம் செஞ்சிருப்பான்ல, அந்த பையனை வேற ஸ்கூல்ல சேர்ந்த 4 பசங்க அடிச்சிட்டு இருக்கதை பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு இவன் நம்ம அந்த பையன் தானே, இவனை வேற ஸ்கூல் பசங்க அடிச்சிட்டு இருக்காங்களேன்னு சொல்லவே கோலின், ஆமாடா ஒருத்தனை 4 பேர் அடிக்கிறாங்க பாருங்களேன், ஆனா இருந்தாலும் நாம இந்த பிரச்சனையில எதுலயுமே அவன் இழுக்கிறதுக்குள்ள இவங்க 2 பேரும் எப்படா பிரச்சனை வர தூக்கி மடியில போட்டுக்கலான்னு சுத்திட்டு இருக்கானுங்க. சோ அசால்ட்டா அந்த பிரச்சனைக்குள்ள போயிடுறானுங்க. நம்ம கோலினா, டேய் போகாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேனடா, அதுக்குள்ள போயிட்டீங்களடா, சரி வேற வழி இல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டானுங்க போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு கோலின் பையன் ஜோதி ஐக்கியமாகிறது. அப்படியே கட் பண்ணிட்டு 2 குரூப்பும் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாரும் மூஞ்சிலே மாறி மாறி அடி வாங்கினதுக்கான அடையாளம் இருக்கு. கார்டியனை வர சொல்லிருக்காங்க. ஹீரோ அங்க வராரு. வந்தவரை பார்த்துட்டு இந்த ஸ்டூடெண்ட் கூட்டாளி இருக்காங்க, ஸ்டூடெண்ட் கிட்ட, டேய் இவர் தாண்டா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட்னு சொன்னது. ஸ்டூடெண்டா, என்னது இவரா, இவருக்கும் நமக்கு தான் ஏற்கனவே பகையாச்சுன்னு சொல்லிட்டு இவன் உட்கார்ந்துட்டு இருக்கவே அங்க வந்து ஹீரோ இவங்களை பாக்குறாரு. பார்த்து கோலின் கிட்ட, இவனோட உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்? கோலினா, ஆமா இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லவே, நான் தப்பான ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணதுனால என்னோட லைஃப்ல எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதை பார்த்து மாடா நீ இந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்ட, சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கவே அங்க ஆப்போசிட் குரூப்போட பையனோட அப்பா வராரு. அந்தவர் அவரோட பையன் அடி வாங்குறத பார்த்துட்டே, உன்னை யாரும் அடிச்சான்னு கேட்கவே அவனா ஸ்டூடெண்ட் காமிக்கிறான், இவன் அப்பா அடிச்சான்னு சொல்லிட்டு உடனே வந்தவர் ஸ்டூடெண்டோட மண்டையில படார்னு ஒரு அடி. ஒன்ன மாதிரி பசங்க எல்லாம் இந்த நேரத்துல வீட்டுல உட்காந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கானு, இவ்வளவு தைரியம் என்னோட பையனை அடிச்சிருப்பானா, யார் தெரியுமா அப்படி இப்படின்னு. இதை பார்த்திருந்த ஹீரோவா கோலின் கிட்ட, டே மோவனே உன்னை யாரோட அடிச்சான்னு சொல்லவே கோலின் இந்த பையனை காமிக்கிறான், இவன் அப்பான்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ஹீரோல இதை வரேன்னு சொல்லிட்டு அந்த பையனை அடிப்பாருன்னு பார்த்தா அவர் போயிட்டு அந்த பையனோட அப்பா மண்டையில விடுவாராம் ஒரு அடி. எல்லாருமே செருக்காய் பாக்குறாங்க. என்னோட பையனை நானே அடிச்சதில்ல, நீ என்னடா அவனோட இந்த ப்ரீஷியஸான ஃப்ரெண்ட் அடிக்கிறியா, எவ்வளவு தைரியம் இருக்குன்னு என்னோட பையனோட ஃப்ரெண்ட் அடிப்பேன்னு சொல்லிட்டு. இதை கேட்டு இருந்த ஸ்டூடெண்டா, என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்காய் ஹீரோவை பார்த்துட்டு இருக்க. அங்க இருக்க இன்ஸ்பெக்டர், சரி 2 பேரண்ட்ஸ் சண்டை போட்டுக்காதீங்க, ஆமா நீங்க யாரோட கார்டியன் சொல்லிட்டு ஹீரோ கேட்க, ஹீரோவா அவங்க 2 பேருக்குமே கார்டியன் நான் தான் சொல்லிட்டு சொல்லவே நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த விஷயம் மனசுல ஒரு மாதிரி டச் ஆயிடுது. சோ அப்படி பிரச்சனையை முடிச்சுட்டு 3 பேரை வெளியே கூட்டிட்டு வராரு. ஸ்டூடெண்ட் ஹீரோ கிட்ட தேங்க்யூ சொல்றான், நாம 2 பேரும் இதுக்கு முன்ன நல்ல சிச்சுவேஷன்ல மீட் பண்ணிக்கல, இருந்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்களே தேங்க்யூன்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் ஒரு அடல்ட், நீங்க என்ன சின்ன பசங்க தான், உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ற பொறுப்பு எனக்கு இருக்கு, சோ அதை பத்தி எனக்கு கவலைப்படாத, அதோட இனிமே நீங்க ஸ்மோக் பண்ணக்கூடாது என்னன்னு சொல்லவே இவனுங்க சரின்னு சொல்லிட்டு ஹீரோ, சரி எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு நான் கிளம்புறேன், நீங்க உங்களோட வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணா. இன்னும் மிகாரிக்கு 2 நாள்ல கல்யாணம். சோ உன்னோட ஒய்ஃப் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மிகாரிக்கு பேச்சுலர் பார்ட்டி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு 4 பேருமா ஒரு பெரிய ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிட்டு அங்க பார்ட்டி பண்றதுக்காக வந்திருக்காங்க. எல்லாருமே செம்மையா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. சேரா ஹீரோயின் கிட்ட சொல்றா, நாம மட்டும் இங்க பேச்சுலர் பார்ட்டி பண்ண வந்திருக்கோம்னு என்ஜினியருக்கு தெரிஞ்சது என்ன கொன்னே போட்டுருவான்னு சொல்லிட்டு. ஹீரோயினா, ஹீரோக்கு தெரிஞ்ச மட்டும் என்ன பண்ணுவானா, இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாதுல்ல, நம்ம தெரியாத வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க இங்க வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி எல்லாமே ஆர்டர் பண்ணவே அங்க இருக்கிற அந்த மேனேஜர், இங்க நிறைய பசங்க கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, உங்க பார்ட்டியை இன்னும் என்ஜாயபிள் ஆக்குறதுக்கு அவங்கள இங்க வர சொல்லி உங்களுக்கு கம்பெனி கொடுக்க சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு சொல்ல, உன்னோட ஒய்ஃப் வர சொல்லுங்களேன், அவங்களுக்கு வந்தாலும் நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க செமையான ஒரு பேச்சுலர் பார்ட்டி கொண்டாடுறதுக்கு இங்க ரெடி ஆயிட்டு இருக்க. இவங்க 4 பேர் இங்க வந்திருக்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஹீரோஸ் அதை ஆல்ரெடி கண்டுபிடிச்சாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஹோட்டலுக்கு தனியா பேச்சுலர் பார்ட்டி கொண்டாட வந்திருப்பாங்க, சும்மா விட போறதில்ல, இவங்க கையும் களமா பிடிச்சி ஆகணும், நல்ல பாடம் புகட்டி ஆகணும்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த ஹோட்டல் வாசல்ல வந்து இறங்குறாங்க. வந்தவங்கள அங்க இருக்க செக்யூரிட்டிஸ் உள்ள விட மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க அப்படி இப்படின்னு பேசி லஞ்சம் எல்லாம் கொடுத்து உள்ள வந்துடுறாங்க. அது தெரியாத நம்ம ஹீரோயின்ஸா, இன்னும் 2 நாள்ல மிகாரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்ப தலைவியே ஆக போறா, இன்னைக்கு பேச்சுலரா அவளோட லாஸ்ட் பார்ட்டியை நாம இங்க செலிப்ரேட் பண்றோம்னு சொல்லிட்டு இவங்க இங்க என்ஜாய் பண்ணிட்டு
இருக்கவே அங்க அவங்க வர சொன்ன அந்த கெஸ்ட்டுங்க வந்துட்டாங்க. ஸோ 4 பேர் ரெடியா இருக்காங்க யார் வர போறாங்கன்னு பார்த்தா கதவை திறந்துட்டு நம்ம ஹீரோஸ் 4 பேரும் அப்படியே கெத்தா வருவாங்களா. இவங்க 4 பேருமா ஐயோ மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு இவங்க முழிச்சிட்டு என்ன நடக்க போகுமோன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி உட்காந்துட்டு இருக்கவே வந்த 4 பேரும் எவ்வளவு தைரியம் இருந்தா பசங்க கெஸ்ட்டை வர சொல்லியிருப்பீங்க. உங்களை கவனிக்க தான் நாங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரையும் முறைச்சிட்டு இருக்க இவங்க 4 பேரும் ஐயோங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்க அப்படியே இந்த எபிசோட் 19 முடியுது. அடுத்ததா கிளைமேக்ஸ் எபிசோட் கலகலப்பான ஒரு ஹாப்பி எண்டிங்கான எபிசோட் 20 அடுத்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.